Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம டிஎன்டெட் பேப்பர் 2 ப்ரிப்பரேஷனில் பார்க்க போகிறது சைக்காலஜியில் நம்ம யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் யூனிட் 1ல் ரெண்டாவது பார்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இந்த பார்ட்டில் ஒரு 25 கொஸ்டின் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் எவ்வளோ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The pace of development varies from one individual to another, but it follows. அதாவது வளர்ச்சி வேகம் அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட இருந்து மற்றொருவருக்கு மாறுபடும் அப்படின்னா அது வந்துட்டு எந்த முறையில் அது மாறுபடுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். டோய் டு ஹெட், கால் முதல் தலை. ஹபாசட், இடையூறு. அன்பிரடிக்டபிள், அதை வந்துட்டு கணிக்கவே முடியாது. சீக்வன்ஷியல் அண்ட் ஆர்டர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வரிசையாக ஒரு ஒழுங்கு முறையில் பேட்டர்னில் அது வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, சீக்வன்ஷியல் அண்ட் ஆர்டர்லி. சீக்வெண்ட்டாக ஒரு ஆர்டராக என்னென்னா அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். அடுத்ததா 22வது, which of the following is the most effective method to encourage conceptual development in students? அதாவது மாணவர்கள்கிட்ட அந்த கான்செப்ட், இந்த இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கான சூட்டபிளான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நியூ கான்செப்ட் need to understood on their own without any reference to the old ones. ரெண்டாவது, ரீப்ளேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்கரெக்ட் ஐடியாஸ் வித் கரெக்ட் ஒன்ஸ் பை ஆஸ்கிங் தெம் டு மெமரைஸ். ஸோ இது வந்துட்டு தப்பு. ஓகேவா? மெமரைஸ் அப்படிங்கிறது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். மூணாவது, give students multiple examples and encourage them to use reasoning. So இது okay. Fourth, use punishment till students have made the required conceptual changes. So punishment அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸ்டூடெண்ட் அதை என்கரேஜ் வந்துட்டு பண்ணாது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னன்னா அவங்களுடைய கான்செப்சுவல் டெவலப்மெண்ட் வளர்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் 23வது கேள்வி, which of the following statement about children are correct? ஸோ குழந்தைகளை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, children are passive recipient of knowledge. children அப்படிங்கிறவங்க எப்போதுமே ஒரு ஆக்டிவ் ரெசிபியண்ட்டாக தான் இருக்கணுமே தவிர பாசிவ் ரெசிபியண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. children are problem சால்வர்ஸாக இருக்கணும். children are scientific investigator, கரெக்ட் இருக்கணும். அப்படிதான். சில்ட்ரன் ஆர் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ், ஆக்டிவாக வந்துட்டு என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களாம் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, சி அண்ட் டி. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பியில் வந்துட்டு இருக்குது பி, சி அண்ட் டி. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24. A teacher found that a student is facing difficulty in drawing a square. She assumed that the student would also find it difficult to draw a diamond. She applies which of the following principle to arrive at her assumption? இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டால் ஒரு சதுரத்தை வரைகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அதே ஸ்டூடெண்ட்டை அந்த டீச்சர் வந்துட்டு டயமண்ட் வரைகிறதுக்கும் என்னென்னா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பிரின்சிபிளை வந்துட்டு இங்கே அவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிரின்சிபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் டென்ஸ் டு ஃபாலோ ஆன் ஆர்டர்லி சீக்வன்ஸ். எப்போதுமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டராக தான் என்னென்னா நடக்கும் அப்படிங்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் சால்டேட்ரி. டெவலப்மெண்ட் இஸ் சால்டேட்ரி, ஒரு உப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் கிராஜுவல், படிப்படியாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா எதனால அந்த டீச்சர் வந்துட்டு அந்த பையன் ஸ்கொயர் வரையதை பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க போது அப்போ கண்டிப்பாக டயமண்ட் வரைகிறதுக்கும் கஷ்டப்படுவான்னு அந்த டீச்சர் அஷ்யூம் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பையனால் ஸ்கொயர் வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டமான அந்த டயமண்ட் வரைய தெரியும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டர்லி சீக்வன்ஸா. ஸோ ஒரு இது வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆர்டராக நடக்கணும். ஸ்கொயர் வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் டயமண்ட் வரைய தெரியும். அதனால தான் அந்த டீச்சர் வந்துட்டு அந்த பையனை அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 25. ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் இஸ். சைல்டு டெவலப்மெண்ட் அந்த படிப்போட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ, ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்.
Option B, study of effects of environment on child development. Option C, study of individual differences. Option D, all the above. ஸோ நம்மளுக்கு என்னென்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் நம்ம வந்துட்டு படிக்கிறோம், வளர்ச்சி நிலைகளை படிக்கிறோம். அது கரெக்டு தான். அடுத்ததான் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ சைல்டு அந்த குழந்தை வளர்ப்பில், குழந்தை வளர்ச்சியில் என்விரான்மெண்ட்டோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிக்கிறோம். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், ஒவ்வொரு குழந்தைகளுடைய டிஃபரன்சஸையும் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த மூணையுமே நம்ம படிக்கிறோம். அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ், ஆப்ஷன் டி தான் என்னென்னா கரெக்ட். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 26. The idea that hereditary and environmental factors continually interact to influence development change is known as. அதாவது என்னென்னா ஹெரிடிட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் ரெண்டுமே, மரபு மற்றும் சுற்றுச்சூழல், இந்த ரெண்டுமே என்னென்னா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் சேஞ்சில் எந்த விதத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எந்த விதத்தில், உயிரியல் அணுகுமுறையாக கிடையாது. உயிரியல் அப்படிங்கிறது மரபில் மட்டும்தான் வரும், என்விரான்மெண்ட்டில் வராது. சைக்கோ டைனமிக் அப்ரோச் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு வராது. பிஹேவியரல் அப்ரோச்லையும் என்னென்னா நம்மளுக்கு வராது. அடுத்ததாக இன்ட்ராக்ஷனிஸ்ட் அப்ரோச், இதுதான் என்னென்னா சரியான விடை. ஸோ ஹெரிடிட்ரி, என்விரான்மெண்டல், இது ரெண்டுமே என்னென்னா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் சேஞ்சில், அதாவது இடைவினை புரிதல் அணுகுமுறை, இன்ட்ராக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்டல் சேஞ்சில் ஹெரிடிட்ரி ஃபேக்டரும் என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் சேர்ந்து வந்துட்டு வரக்கூடிய அந்த கான்செப்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ட்ராக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 27. Which one of the following is correct about development? ஸோ டெவலப்மெண்ட்டை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் பர்த். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, பிறப்புலையே என்னென்னா முடிவடையுது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு தவறான கூற்று. அடுத்ததாக சோஷியோ கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட். வளர்ச்சியில் சமூக கலாச்சார சூழலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக டெவலப்மெண்ட் இஸ் யூனிடைமென்ஷனல். டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரே டைமென்ஷனலில் போகும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். டெவலப்மெண்ட் இஸ் டிஸ்க்ரீட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தனித்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா சமூக வளர்ச்சி, சமூக கலாச்சார சூழலும் என்னென்னா, அதாவது என்விரான்மெண்டல், அதாவது சோஷியோ கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட், இது ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் என்னென்னா வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி தான் என்னென்னா கரெக்ட். அடுத்து 28. ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே ஜெனட்டிக் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இது எது அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், அடுத்ததாக ஃப்ராகைல் சிண்ட்ரோம், அல்கைமர் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் ஃபேக்டர் மூலமாக ஜெனட்டிக் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் எது அப்படின்னா ஆட்டிசம். ஓகேவா? அதாவது போத் மரபு காரணமாகவும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் வரக்கூடிய டிசீஸ் எது அப்படின்னா ஆட்டிசம். ஓகேவா? அடுத்ததா 29. Which one of the following statement about development is correct? ஸோ டெவலப்மெண்ட் சார்ந்த முக்கியமான இது பிரின்சிபல் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் கோ ஃபார்வர்ட் இன் எ ஸ்ட்ரைட் லைன். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நேர்கோட்டில் ஸ்ட்ரைட் லைனில் போகுது அப்படிங்கிறாங்க. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது proceed from birth to adolescence in a forward manner and then it goes backward. வளர்ச்சி அப்படிங்கிறது பிறப்புல இருந்து adolescence பருவம் வர வரைக்கும் ஒரு அப்படியே முன்னாடியே போகுது, அதுக்கப்புறமா பின்னாடி போகுது வளர்ச்சி அப்படிங்கிறதுன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதும் தவறு தான். அடுத்ததான் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் எ டிஃப்ரெண்ட் ரேட் அமாங் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து ஒவ்வொரு ரேட்ல நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்ட் தான். அடுத்ததா டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் எ வெரி ஃபாஸ்ட் பேஸ் ஃப்ரம் birth till adolescence and then it stop. adolescence வரைய வேகமாக வந்துட்டு வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறமா இது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்படி ஸ்டாப் ஆகாது. ஸோ அதனால் இதுவும் என்னென்னா தவறு. அப்போ இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆப்ஷன் சி தான் என்னென்னா கரெக்ட். அடுத்து 30வது கேள்வி. டேஸ் வியூட் த சைல்ட் அஸ் எ டேபிள் ஆர் அஸ் blank slate. அதாவது யாருடைய கூற்றுப்படி குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ஒரு எம்டி ஸ்லேட், பிளாங்க் ஸ்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜான் லாக்கி. ஸோ ஜான் லாக்கி தான் சொல்லியிருப்பாரு குழந்தைகள் வந்துட்டு ஒரு வெற்று
ஸ்லேட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்று பலகை மாதிரின்னு. அடுத்ததான் 31, விச் பீரியட் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ஜாய்ஸ் மெமரைசிங், அதாவது எந்த குழந்தை பருவம், எந்த பருவத்தில் வந்துட்டு அந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்ணுறதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ என்ன பருவம் அப்படின்னா மிடில் சைல்டுஹுட், மத்திய குழந்தை பருவம். மிடில் சைல்டுஹுட்டில் தான் என்னென்னா ஒரு குழந்தைங்க மெமரைஸ் பண்ணுறதை, மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்து 32, ப்ரீநட்டல் பீரியட் ஆர் யூஸ்வலி டிவைடட் இன்டு. ப்ரீநட்டல் அப்படின்னா மகப்பேருக்கு முற்பட்ட காலம், ஓகேவா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எத்தனை வகை அப்படின்னா 3 வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க, ஓகேவா. அடுத்ததான் 33, த பீரியட் ஆஃப் த டேஷ் கவர்ஸ் த ஃபர்ஸ்ட் 15 to 30 minutes ஆஃப்டர் பர்த். ஒரு குழந்தை பிறந்து 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைய இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை என்ன பேர் சொல்லி அழைக்கிறோம், அதுதான். ஸோ அந்த காலகட்டத்தை நம்ம பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ப்ரீநட்டல் அப்படின்னா முன்னாடி ஓகேவா, முன்னாடியே பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பார்ச்சுனேட் அப்படிங்கிறது அந்த பிறந்த 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைய என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம், ஓகேவா. ப்ரீநட்டல் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே பிறக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நியோனேட் அப்படிங்கிறது என்னன்னா பார்ச்சுனேட்டுக்கு அடுத்த காலகட்டம், 1 மாதம் வரைய இருக்கிறத நியோனேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபான்சிங்கிறது 1 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைய இருக்கக்கூடிய பீரியடை இன்ஃபான்சி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அடுத்ததான் 34, a 6-year-old girl shows exceptional sporting ability, ஓகேவா. Both of her parents are sport person, send her for coaching every day and train her on weekend. Her capabilities are most likely to be result of an interaction between. ஸோ ஒரு 6 வயது குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்துட்டு ஒரு நல்ல விளையாட்டு திறனை வந்துட்டு உடையதாக இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க. அந்த குழந்தைய டெய்லியும் என்ன பண்ணுறாங்க, கோச்சிங்க்கு அனுப்புகிறாங்க, வீக்கெண்ட்லையும் என்னென்னா ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு இந்த இன்ட்ராக்ஷனை வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எதனால அந்த குழந்தை வந்துட்டு அப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் அந்த குழந்தைய ட்ரைனிங்க்கும் அனுப்புகிறாங்க. பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கனால இது ஹெரிடிட்டியில் வரும், அந்த குழந்தைய ட்ரைனிங்கும் அனுப்புறதுனால என்விரான்மெண்ட்டில் வரும். ஸோ ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 35, which of the following statements about principle of development is incorrect? ஸோ எந்த கூற்று தவறானது, பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதைய படிச்சிருப்போம், growth தான் என்னன்னா குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ், டெவலப்மெண்ட்டுங்கிறது குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ். அப்போது இதுதான் என்னன்னா இங்கே ஆன்சர், ஓகேவா. அடுத்ததான் Question number 36, dash refers to physical increase in some quantity over time. அதாவது என்னன்னா ஃபிசிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னா அது என்ன, ஃபிசிக்கல் இன்க்ரீஸ் இன்னும் குறிப்பிட்ட டைமில் ஃபிசிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம், growth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 36 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஓகேவா. physical increase, ஓகே. அடுத்து 37, which period of development ask a question like what, why and how. அதாவது வாட், ஒய், ஹவ், என்ன, ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எந்த பீரியடில் வந்துட்டு குழந்தைங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எந்த பீரியடில், எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்டுஹுட், ஆரம்ப கால குழந்தை பருவத்தில் தான் என்னென்னா குழந்தைங்க எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் which period of development understand the word no. ஸோ எந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்க, எந்த டெவலப்மெண்ட்டில் அந்த குழந்தைங்க வந்துட்டு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 38 ஆப்ஷன் பி, அதுவும் என்னென்னா ஆரம்ப கால குழந்தை பருவம். ஸோ இந்த பருவத்தில் தான் என்னென்னா இந்த குழந்தைங்க இல்லைங்கிற வார்த்தையை புரிஞ்சுட்டு செயல்படுதாங்க. அடுத்து 39, ஃபிசிக்கல் ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் லேர்னர்ஸ் லேர்னிங் இஸ். ஸோ எந்த காரணி வந்துட்டு நம்மளோட லேர்னிங், நம்மளுடைய கற்றல் அப்படிங்கிறத தடை பண்ணுது, பாதிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி. ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒன்று தான் என்னென்னா நம்ம கற்றுக்கிறத தடை பண்ணுற விதமாக இருக்குது.
இதுதான் என்னன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஓகேவா? அடுத்ததா 40 லேர்னிங் டு ரிலேட் டு அதர்ஸ் இஸ் டேஷ் டெவலப்மெண்ட். அதாவது லேர்னிங்கை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கறது என்ன டெவலப்மெண்ட், நம்ம படித்து அந்த கற்றுக்கிட்டதை மற்றவங்க கூட ரிலேட் பண்ணி பார்க்கறது என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. ஆப்ஷன் சி. 41 which period of development wants to spend more time with friends than family. குடும்பத்தோட டைம் செலவு பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத எந்த டெவலப்மெண்ட்டில் உள்ள குழந்தைங்க வந்துட்டு விரும்புகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி லேட் சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்தோட பிற்பகுதி. ஸோ அவங்க தான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு விரும்புகிறாங்க, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து 42 Dash will sleep on average between 17 and 19 hours a day. அதாவது எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு 17 மணி நேரத்தில் இருந்து 19 மணி நேரம் வரைய தூங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியோனேட். நியோனேட் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அந்த ½ hour முடியுதுல, ½ hour வரைய பார்ச்சுனேட்டுன்னு சொல்லுவோம். ½ hourக்கு அப்புறத்தில் இருந்து ஃபஸ்ட்டு 1 month இருக்குல்ல, ஸோ அந்த 1 month வந்துட்டு நம்ம நியோனேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்க 17 மணி நேரத்தில் இருந்து 19 மணி நேரம் வரைய தூங்குவாங்க. அடுத்ததான் 43 on which period the growth is relatively slow. எந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் பி முன் பள்ளி பருவத்தில் அவங்களுடைய growth வந்துட்டு ரொம்பவே கம்மியாக வந்துட்டு இருக்குது. அடுத்து டாட்லர் கம்ஸ் அண்டர் த ஏஜ் குரூப் ஆஃப். டாட்லர் அப்படிங்கிறது குறுநடை போடக்கூடிய குழந்தை. ஸோ இந்த குழந்தை வந்துட்டு எந்த வயதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1 இருந்து 3 வருடம். ஓகேவா? ஸோ 1 to 3 years இவங்க வந்துட்டு நம்ம டாட்லர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இன்ஃபான்சி, அதுக்கு முன்னாடி நியோனேட், அதுக்கு முன்னாடி பார்ச்சுனேட். ஓகேவா? ஸோ டாட்லர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 45 லாஸ்ட் கொஸ்டின். Infant understand that they are separate from their caregivers. It comes under. அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு அவங்கள பராமரிப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறத ஒரு குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 45 ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்பா அம்மா கூட இல்லை அப்படிங்கிறத அது உணருதுன்னா அது என்ன டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம யூனிட் 1ல் 45 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். 2 பார்ட்டில் நம்ம அந்த 45 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த யூனிட் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.